ஹே! என்ன தூங்கலையா? எங்க இருந்து வர ரிஷா? ஆஃபீஸ் மேட் கூட சாப்பிட போயிருந்தேன். ஏன் என்னாச்சு? ஒரு மாரியா இருக்க? என்னாச்சு? அம்மா அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நீதான் இருக்கு. என்னைக்காவது நான் உனக்கு ஏதாச்சும் கெட்டது நினைச்சிருப்பேன்னு தோணுச்சு ரிஷா? ஹே! ஏன் என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏதாவது நான் உன்கிட்ட மறைச்சிருப்பேனா? இல்ல விஷா. நீ கார்த்திகை தானே பார்த்துட்டு வர. நானே உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா இன்னும் ப்ரொபோஸ் கூட பண்ணல. ஜஸ்ட் பழகிட்டு தான் இருக்கோம். அது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் தான். அதான் ஓகே. பிகினிங் ஸ்டேஜா? எனக்கு கார்த்திகை லவ் பண்றேன்னு தெரிஞ்சு நீ டேட்டிங் பண்ற சொல்றது உனக்கு கில்ட்டியா இருக்கா? என்ன சொல்ற நீ? உனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்ல போற டிஷா. நான் கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இப்ப உனக்கு தெரியாது. நான் கார்த்திகை லவ் பண்றேன்னு. நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நடிக்காத டிஷா. என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி இருக்கு. கார்த்திகை டேட்டிங் ஃப்ரெண்ட் பண்ணி எனக்கு கேட்கணும் தோணல. ஹே, என்ன இத கூடயா நான் ஏன்னா உனக்கு பயம். எங்க கார்த்திகை நான் வாயாலே லவ் பண்ணிடுறேன்னு சொல்றேன் உனக்கு பயம். அதனால என்கிட்ட கேட்க முடியுது. நான் தான் நீ லவ் பண்றது தெரியாதுன்னு சொல்றேன்ல. அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு டிஷா. உனக்கு நான் கார்த்திகை லவ் பண்ண விஷயம் தெரியாது. முட்டாள் மாதிரி பண்ணாத விஷா. டிஷா, அவர் ஒன்னு ஒரு ஃப்ரெண்டா பாக்குறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பழகவே ஆரம்பிச்சேன். ஏய், கார்த்திக் தெரியுமான்னு கேட்கல டிஷா. உனக்கு தெரியுமா? தெரியாது. அவருக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நீயா உன் மனசுல எந்த ஆசையும் வளர்த்துக்காத. இதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்காத. இல்ல டிஷா, இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு நீங்க இருக்க வேணும். நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிடு. திடீர்னு போனா எங்க போவேன்? போடி சொன்னா. போயிரு.